முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் இளம் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேனியில் நடைபெற்ற தொழில் கருத்தரங்கில் ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்தியாவில் தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமல்படுத்தியுள்ளார். மேலும் தொழில்துறையை மேம்படுத்தும் வகையில் உலகளாவிய முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் துவக்கி 2,42,160 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை முதலமைச்சர் திரட்டினார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேனியில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கருத்தரங்கில் இளம் தொழில் முனைவோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தொழில்துறை அதிகாரிகள் மற்றும் பல்துறை நிபுணர்கள் தமிழகத்தில் தொழில் துவங்குவதற்கு அரசு வழங்கியுள்ள மானிய உதவி, சலுகைகள், தயாரிப்பு, விற்பனை வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். பின்தங்கிய மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் சீரிய நடவடிக்கைகளுக்கு தொழில் முனைவோர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர்.